நீட் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் டிக்ளேர் ஆயிடுச்சு. டாப் 100 ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருக்காங்க அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என் பேர் கோவிந்தராஜ், ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட் 100% எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். யாரெல்லாம் இப்போ ஜஸ்ட் கொஞ்சம் மார்க்ல மிஸ் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் வந்து கவர்மெண்ட் சீட் அடிச்சே ஆகணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% கேரண்டியோட சீட் எடுத்து கொடுக்குறோம். இல்லைன்னா நீங்க பே பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். இந்த ஒரு கேரண்டியோட இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஜாயின் பண்றவங்க 869551 86953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டா என்ன பண்ணும், அட்மிஷன் போட்டு கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ரைட், இப்போ நம்ம பார்க்கலாமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோர் வந்து பண்ணிருக்காங்க ஆல் இந்தியா லெவல்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மார்க் மகேஷ் குமார் அப்படின்ற ஒரு கேண்டிடேட் தான், ஜெனரல் கேண்டிடேட், மேலா இருக்காங்க. அவங்களுடைய பர்சன்டைல் பாத்தீங்கன்னா 99.9999547 இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்டைல். இவர் தான் வந்து 686 மார்க் வாங்கி இருக்கிறதா வந்து கொடுத்திருக்காங்க. நம்பர் 1 ரேங்க் எந்த ஸ்டேட்டை வந்து பிலாங்ஸ் டு ராஜஸ்தான். தென் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட், அவருடைய ரோல் நம்பர் கொடுத்திருக்காங்க உத்கர்ஷ் அவாத்யா, மேல் கேண்டிடேட். இவரும் ஜெனரல்ல. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு மார்க் டஃப், பசங்களுக்கு வராதுன்றாங்க பாருங்க. எல்லாமே ஜெனரல் தான். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டாப் 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தி ஜெனரல் கேட்டகரி. ரைட்டா, படிக்கிற பசங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க என்ன. அதனால வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் பயப்படாதீங்க. நிறைய பேர் எங்க கிட்ட ஜெனரல் ஒர்க்கோ சார் எனக்கு ரிசர்வேஷனே கிடையாது சார், ரொம்ப கஷ்டம் சார் அப்படின்வாங்க. பாருங்க, ஜெனரல் கேண்டிடேட் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிற மத்திய பிரதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க. தென் தேர்ட் பிளேஸ்ல வந்து கிருஷங் ஜோஷி, மேல் கேண்டிடேட், ஜெனரல்ல 99.9998189, தேர்ட் பிளேஸ் மகாராஷ்டிரா. ரைட்டா, இந்த ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ்ல வந்த மகேஷ் குமார், உத்கர்ஷ் அண்ட் அத்விதா அண்ட் கிருஷ்ணங் ஜோஷி, இவங்க 3 பேருக்கும் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிறோம், வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். அவங்க நினைச்ச மாதிரி காலேஜ் அவங்க ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு, அவங்களுடைய லைஃப் ஃபுல்லா பிரைட்டா இருக்கிறதுக்கும் எங்களுடைய டீம் அவங்கள வாழ்த்துறோம். ரைட்டா, அடுத்தது 4th பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிர்னால் கிஷோர், டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. தென் 5th பிளேஸ் அவிகா அகர்வால், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்காங்க. ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாம் அவிகா அகர்வாலுக்கு 5th பிளேஸ்ல. பட் ஃபீமேல் கேண்டிடேட்ல வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க எந்த மாநிலத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனில் வினோத் பாய் பஹானி, மேல் கேண்டிடேட், குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க 6th பிளேஸ்ல. the 7th place is goes to பஞ்சாப் கேஷவ் மித்தல் அப்படின்ற ஒரு வாங்கியிருக்காங்க. தென் 8th பிளேஸ்ல வரப்ப பாத்தீங்கன்னா ஜா பாவியா சிராக், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேண்டிடேட், இஸ் ஆல்சோ ஃப்ரம் குஜராத். அந்த 9th பிளேஸ் கோயிங் டு டெல்லி அகைன் ஹர்ஷ் கெதாவத், மேல். எனக்கு வந்து டவுட்டா இருக்கு பாருங்க, இப்ப அப்போ ஒரே இதுல இருந்து வந்து ஸ்டேட்ல இருந்து நிறைய பசங்க வந்தாங்கன்னா போன வாட்டி டவுட் பட்டாங்களே, அப்ப இங்க என்ன டெல்லி டெல்லி டெல்லின்னு காட்டுது, எனக்கு என்ன கொஞ்சம் வந்து இடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் நினைக்க முடியாது, படிச்சிருப்பாங்க பசங்க. ரைட், தென் 9th பிளேஸ் ஹர்ஷ், அவர் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. அப்புறம் மகாராஷ்டிரால வந்து பாத்தீங்கன்னா 10th பிளேஸ் அரவ் அகர்வால் அண்ட் ஹர்ஷ் காந்தி அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானால இருந்து 11th பிளேஸ். 12th பிளேஸ்ல வந்து ஆஷிஷ் சிங் டெல்லி. பாருங்க, அகைன் டெல்லி. 1 2 3 4 பேர் டெல்லியில இருந்து வந்திருக்காங்க. தெரியலப்பா, எதனா விசாரிக்க போறாங்களா, என்ன எது விசாரிப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா போன வாட்டி நிறைய பேரு வந்து ராஜஸ்தான்ல வந்துட்டாங்க, நாமக்கல்ல வந்துட்டாங்க, அது எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த டாப் 10ல 4 பேர் வந்து டெல்லியில இருக்காங்களே, ஏன் அது அப்படின்றது தெரியல, கொஞ்சம் விசாரிங்க. தென் வந்து 12வது பிளேஸ் தன்னை ராஜஸ்தான், மேல் கேண்டிடேட். 12வது பிளேஸ்ல ஆஷிஷ் சிங் வந்து ஃபீமேல் கேண்டிடேட், அகைன் டெல்லி. அப்ப டாப், அதான் சொல்றல, டாப் 12ல வந்து பாத்தீங்கன்னா 2 டெல்லி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் வந்திருக்காங்க. ரைட்டா, அது இல்லாம 2 மேல் கேண்டிடேட்டும் இருக்காங்க. அது நீங்க யாரெல்லாம் பார்க்கணும், செக் பண்ணணும், செய்யணும் அப்படின்னா எதனா அப்ஜெக்ஷன் பண்ணணும்னா தெரியல, பாருங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்தா மட்டும் பசங்க வந்து வந்துட்டாங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு போன வாட்டி எல்லாம் ஒரே வந்து புலம்பலா இருந்தது. நாமக்கல்ல டிஸ்ட்ரிக்ட்ல பசங்க நிறைய வந்துட்டாங்க அப்படின்னு. ரைட்டா, இந்த வாட்டி நார்த் சைட்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பா பரவாயில்லப்பா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தங்க கூட டாப் 10ல காணும் அப்படின்ட்டு. அடுத்த வாட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு, ஏன்னா பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல, அடுத்த வாட்டி பாருங்க எங்க பேட்டர்ன் எப்படி புடிச்சு அடிக்க போறாங்க பாருங்க தமிழ்நாட்டுல. ரைட், 14வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அகைன் ராஜஸ்தான். 15வது இடத்துல அகைன் ராஜஸ்தான். 16வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். 17வது இடத்துல கர்நாடகா. தென் 18வது இடத்துல தெலுங்கானா. தென் 19th பிளேஸ்ல வந்து ஆந்திர பிரதேஷ். அண்ட் 20th பிளேஸ்ல வந்து வெஸ்ட் பெங்கால். 21st வந்து பாத்தீங்கன்னா அகைன் மகாராஷ்டிரா. தென் 22nd கர்நாடகா. 23 வந்து பாத்தீங்கன்னா டெல்லி. ராஜஸ்தான் 24th பிளேஸ் அண்ட் ராஜஸ்தான் 25th பிளேஸ். Maharashtra 26th place and Tamil Nadu. Yes,
Surya Narayanan from Tamil Nadu, male, general category, 99.99877779, 27th place. சூரிய நாராயணன் எஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எங்க டீம் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்றது. உங்களுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்கிறதுக்கு எங்களுடைய டீமோட வாழ்த்துக்கள். சூரிய நாராயணா எங்க இருந்தாலும் எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரைட், அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 28th place பஞ்சாப், 29th ராஜஸ்தான், 30th ராஜஸ்தான், 31st மகாராஷ்டிரா, 32 ராஜஸ்தான், 33 பஞ்சாப், 34 ராஜஸ்தான், 35 ஹரியானா, 36 உத்தர பிரதேஷ் and 37 தெலுங்கானா, 38 கர்நாடகா, 39 டெல்லி, 40 மகாராஷ்டிரா, 41 குஜராத் and 42 கர்நாடகா, 43 ராஜஸ்தான், 44 உத்தர பிரதேஷ், 45 மத்திய பிரதேஷ், then 46 தெலுங்கானா, 47 டெல்லி, 48 தெலுங்கானா, then 49 பஞ்சாப், then again 50 Tamil Nadu candidate, male candidate அபிநீத். அவரோட பேரை பாருங்க, நீட் இருக்கு. அபிக்கு பாத்தீங்கன்னா நீட் இருக்கு, அபிநீட். ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, பிறக்கிறப்ப இந்த குழந்தைக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு. அபிநீத் நாகராஜ், கங்க்ராச்சுலேஷன். தமிழ்நாடோட செகண்ட் டாப்பர் அபிநீத் நாகராஜ், மேல் கேண்டிடேட், 99.9974653% வாங்கி 58th place, 27ல ஒன்னு வந்திருக்கு. தமிழ்நாடு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியால 50th பிளேஸ்ல தமிழ்நாடு கேண்டிடேட் இருக்காங்க. தென் 51 பஞ்சாப், 52 டெல்லி and 53 உத்தர பிரதேஷ், 54 டெல்லி and குஜராத், 55 and 56 ஆந்திர பிரதேஷ், 57 குஜராத், 58 குஜராத், 59 ஆந்திர பிரதேஷ், 60 ஒடிசா and 61 again Tamil Nadu. The third place is going to Pugadendi GS, male candidate OBC NCL சென்ட்ரலிஸ்ட்ல இருக்காங்க. 99.9972390, 61 பிளேஸ். ரைட், தமிழ்நாடு கேண்டிடேட். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெல்லி 62, தென் தமிழ்நாடு fourth candidate 63rd place ரித்திக் விஜயா ராஜா கேஷ், மேல் கேண்டிடேட் ஜெனரல் 63, 4வது பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கேண்டிடேட் இருக்காங்க. தென் ஆந்திர பிரதேஷ், தென் மகாராஷ்டிரா 65, 66 ராஜஸ்தான், 67 வெஸ்ட் பெங்கால், 68 டெல்லி, 69 உத்தரகாண்ட், 70 ஆந்திர பிரதேஷ், then 71 Gujarat, then 72 Karnataka, 73 Maharashtra, then 74 Uttar Pradesh, 75 Maharashtra, then Delhi 76. நிறைய டெல்லி வருது, நிறைய ராஜஸ்தான் வருது. क्वेश्चन மார்க் எனக்கு வந்து இருக்கு. 77 பஞ்சாப், 78 again the fifth place going to ராகேஷ் ஏஜே. அவருடைய பர்சன்டேஜ் 99.9964242, fifth பிளேஸ்ல இருக்காரு தமிழ்நாட்டுல ராகேஷ். தென் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடியவர் வந்து 79th பிளேஸ், 80th பிளேஸ் கர்நாடகா, தென் டெல்லி அகைன் 81, then 82 மத்திய பிரதேஷ், then again டெல்லி 83, then 84 கர்நாடகா, 85 மகாராஷ்டிரா, then again ராஜஸ்தான், then 87 பஞ்சாப், then 88 again தமிழ்நாடு கேண்டிடேட், மேல் கேண்டிடேட் பிரஜன் ஸ்ரீவாரி, மேல் கேண்டிடேட் வந்து 88 பிளேஸ்ல 6th பிளேஸ்ல வந்திருக்காரு. தென் again Punjab, Delhi, Rajasthan, Andhra Pradesh, 93 Gujarat, 94 Gujarat, 95 Telangana, 96 Maharashtra, 97 Punjab, then 98 Chhattisgarh, then 99 Delhi, 100 Delhi. எனக்கு என்னமோ டெல்லின்னு படிக்கிறப்ப ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்களுக்கு மட்டும் டாப் 100ல இவ்வளவு கேண்டிடேட் வருவாங்க? கிட்டத்தட்ட 10 கேண்டிடேட்டுக்கு மேல இருக்கிறாங்க டெல்லி கேண்டிடேட். அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் வருது. எப்படி அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் ஒரே இடத்துல ஒரே ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவ்வளவு பேர் வராங்க? நல்லா படிக்கிறாங்களா? தமிழ்நாட்டுல கூட தான் நிறைய நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க. இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க என்னன்றதை பாத்துங்க, எனக்கு தெரியாது, என்னுடைய டவுட் அது. ஓகே ரைட். இந்த லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாணவர்கள் 100ல சில மாணவர்கள் இருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பரவாயில்ல, இந்த அளவுக்கு டஃபா இருந்தா கூட நாங்க இந்த 100ல டாப் 10ல எங்க குழந்தைங்க வந்து கண்டிப்பா 50% குழந்தைங்க இருப்பாங்க. ஏன்னா டபுக்குன்னு மாத்திட்டீங்க இல்ல. ஆனா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் மாத்திருவாங்க அப்படின்னு. பட் எங்க குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியல. படிச்சு உழைச்சு எடுக்கக்கூடிய மாணவர்களா இருக்காங்க. ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க. நெக்ஸ்ட் இயர் தமிழ்நாடு வந்து இந்த ரிசல்ட்ல டாமினேட் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுடைய கருத்து என்னன்றத இந்த கீழே வந்து கமெண்ட்ஸ்ல கொடுங்க. ஏதாவது இதை பத்தி எதனா ஃபர்தரா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இல்ல ஃபர்தரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதனா இருக்கு அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட்ல கொடுங்க. எனக்கு கால் பண்ணி பேசணும்னாலும் கால் பண்ணி பேசுங்க. நம்மளுடைய ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும்னா 8695186953 இந்த நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டா ரெஜிஸ்டர் பண்ணி
கிளாஸ் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட்டை அள்ளுங்க. தேங்க்யூ.